அதாவது இந்த நாகரிகம் மிகவும் சிறப்பான நாகரிகம். இன்னைக்கு இதுக்கு பிறகு வந்த கீழடி வந்து மிக சிறப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முந்தைய நாகரிகமாக ஆதிச்சநல்லூர் நாகரிகம் கருதப்படுகிறது. ஆனா இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் வெளியவே வரல அப்படின்னு சொன்னா அந்த மத்திய அரசு வந்து அந்த அறிக்கையை நமக்கு தரணும். அப்ப அந்த அறிக்கையை தரணும் அப்படின்னா நம்ம வழக்கு மூலமா தான் போராட முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு அவர் பண்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுல ஒரு சின்ன உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டா இப்போ வழக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வழக்கு போட்டோம்னா நம்ம வழக்கு தாத்தா போட்ட வழக்கு பேரங்காலத்துல தான் முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு போட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு வாய்தா வரும். அதுல என்ன சார் முடிவு வந்துட போகுது அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன இல்ல நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தை நம்ம வந்து எடுக்கிறோம். நிச்சயம் இது வந்து ஒரு சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க 2017 இந்த வழக்கை தொடர்ந்தோம். எங்களோட வழக்குல பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து 2004 நடந்த அந்த 2004 நடந்த அந்த அகழ்வாயோட அறிக்கை வேணும். உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகம் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர்ல வேணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுவரைக்கும் அகழ்வாய்வு பண்ணது போதாது, இன்னும் இங்க அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 கோரிக்கையை வைத்து அந்த வழக்கை நாங்க தாக்கல் பண்ணோம். நாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுல அந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்து எங்க வாழ்நாளிலே கிடைச்சதோட மட்டும் இல்லாம அது இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் இன்னைக்கு ஆதிச்சநல்லூர்ல அமைஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு மத்திய அரசும் அகழ்வாய்வு பண்ணிச்சு, மாநில அரசும் அகழ்வாய்வு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 மியூசியம் கிடைச்சிருக்கு. சைட் மியூசியம் இங்க அமைச்சிருக்காங்க, உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கீழடியை மாறி 3 மடங்கு பெரிதாக அது அருகில் உள்ள சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் 3 அகழ்வாய்வு பண்ண அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மலையில ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அதை வந்து நவீன அருங்காட்சியகம் பண்ணி அதுல சீக்கிரமா திறக்க போறாங்க.